டூடு டிவி. ஒரு ஆடம்பரமான வீடு பல வருடங்களா காலியாவே இருக்கு. ராம்தீன் அந்த வீட்டை பாத்துக்கிறாரு. மஹிப் எங்கேயோ ராம்தீன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரை சந்திக்க வந்தாரு. எனக்கு வீடு வாடகைக்கு வேணும். இது ஒரு ஆடம்பரமான வீடு. நான் தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதோட உரிமையாளர் நகரத்துல இருக்காங்க. சரி, ஓகே, வீட்டை காட்டுங்க. வீடு பிடிச்சிருக்கு. சீக்கிரம் நாங்க ஷிஃப்ட் ஆயிடுறோம். நான் பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கே வரேன். நான் இந்த வாரமே வேலையில ஜாயின் பண்ண போறேன். மஹீப்க்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை. பெரும்பாலும் அவரு காட்டுல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிப்பாரு. அவங்க எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அந்த ஆடம்பர வீட்டுக்கு வந்துட்டாங்க. யோ, எங்க இருந்து பிராரம்பிக்கிறதுன்னு புரியலையே. சாமான் கொண்டு வந்து வெச்சிட்டு எங்கேயோ போயிட்டாரு. நான் தனியா இப்ப என்ன பண்ண முடியும் தெரியல. ரஷ்மி கவலையா முணுமுணுக்குறாங்க. அங்க ஒரு பையன் வந்து கதவை தட்டுறான். இவங்களை கடவுள் தான் நமக்கு உதவி பண்ண அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ரஷ்மி நினைக்கிறாங்க. இருக்கு. வீடு அரேஞ்ச் பண்ணணும். பண்றீங்களா? நீங்க யாரு? நீங்க எங்க இருப்பீங்க? அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. ரவி பாக்க துறக்க முயற்சி பண்றான். அப்போ பின்னால இருந்து யாரோ அடிக்கிறாங்க. நான் எதுக்கு அடிப்பேன்? அடிக்கிறதுக்கு இங்க வேற யாரும் இல்ல. திரும்பவும் அவனை யாரோ அடிக்கிறாங்க. அப்புறம் அவனை காட்டு மாதிரி யாரோ சுத்தி சுத்தி வராங்க. அப்புறம் பயத்துல அந்த வீட்டை விட்டே வெளியே ஓடி போயிடுறான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மாவும் மகனும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நைட்ல ஹன்ஸுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போறான். அங்க தண்ணி டம்ளர் எடுக்கிறதுக்காக கையை நீட்டுறான். ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க அவனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில நைட்டு நடந்ததை பத்தி தான் அம்மா கிட்ட சொல்றான். இதெல்லாம் ஹன்ஷோட மாயை தான் அப்படின்னு ரஷ்மி நினைக்கிறாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணிட்டு வீட்டுல எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ண தொடங்குறாங்க. அவர் தொடப்பத்தை தொட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்ச உடனே காஞ்ச சருகுகள் வீட்டுக்குள்ள வருது. வேகமா காத்தும் வீசுது. வீடு ரொம்பவே அசுத்தமாயிடுது. அந்த வீட்டுக்குள்ள திரும்ப திரும்ப புயல் வந்த மாதிரி தோணுது. பூந்தொட்டி பூக்கள் எல்லாம் கீழே விழுந்து உடையுது. இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்கிறத வச்சு ரஷ்மி அப்செட் ஆகி வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சாயங்காலம் மஹிப் வீட்டுக்கு வந்த உடனே, மஹிப், இங்க ஏதோ இருக்கு. நான் எப்பெல்லாம் வீடு அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்ப ஏதோ ஒண்ணு என்ன நிறுத்துது. நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன், இனிமேல் இப்படிலாம் பேசாத. அப்புறம் எல்லாரும் அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹன்ஸ் எழுந்து நடந்து அந்த பொண்ணை வீடு முழுவதும் தேடுறான். அப்போ திடீர்னு வயசான பெண்மணி ஒருத்தங்க அவன் முன்னாடி தோன்றாங்க. அவங்களோட நெகம் ரொம்பவே பெரிதா இருக்கு. அது ஒரு பயங்கரமான பேய். ஹன்ஸ் பயத்துல சத்தமா கத்துறான். அவன் கத்துறதால பெற்றோர்கள் எந்திரிச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சான். அப்புறம் அதுகிட்ட தைரியத்தோட கேட்டான், நீங்க யாரு? நீங்க ஏன் எங்க வீட்ல இருக்கீங்க? இது என் வீடு. உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? இல்ல, நீங்களும் என்ன மாதிரி தானே. என்னன்னா நீங்க நிறைய நாளா குளிக்கல, நெயில்ஸ் கட் பண்ணல, தலை வரல. நீங்க கொஞ்சம் மேனர்ஸ் கத்துக்கணும். நீ எனக்கு மேனேஜ் கத்து கொடுப்பியா? ஆனா அம்மா உங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா நீங்க எங்கேயும் போக கூடாது.
அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வீடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்ப அம்மா வெளியே போறது எனக்கு ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா வீட்ல ஒரு வேலையும் இருக்காதுல்ல. சரி, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய வேலை இல்ல. ஆனா இந்த பொருள் எல்லாம் பேக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா உனக்கு? அந்த பொண்ணோட அந்த கை அசைவுல முழு வீட்டையும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஃபர்னிச்சர்ஸ், ஃபோட்டோஸ், ஷோபீஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆண்டி நீங்க மேஜிக் கத்துக்கிட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் எப்படி பண்ணிட்டீங்க? வாவ்! பண்ணிட்டேல்ல, இனிமே நீயும் உங்க அம்மாவை இங்க போக கூடாது. ஏன் கூடவே நீங்க இங்கே இருந்துடுங்க. அடுத்த நாள் காலையில ரஷ்மியும் மகிப்பும் எந்திரிக்கிறாங்க. அப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க, இதெல்லாம் யார் பண்ணாங்க? இந்த அதிசயம் எப்படி நடந்தது? மம்மி, நான் தான் பண்ணேன். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இங்கே போவானா? ஓகே, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு. டென்ஷன் ஓவர். அப்புறம் ஹன்ஸும் அந்த பேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பேய்க்கு பிடிச்ச சாப்பாடை சமைக்க சொல்லி அம்மா கிட்ட கேட்குறான். அப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அவனுக்கு நகம் வெட்டி விடுது, குளிக்க வைக்குது, இன்னும் நிறைய உதவிகளை பண்ணுது. ரஷ்மி நினைக்கிறாங்க, யாருக்காக சாப்பாடு வாங்கிட்டு போறான், எப்படி 2 சாப்பாடை ஒரே டைம்ல சாப்பிடுறான் அப்படின்னு. ஏன்னா அந்த பேய் யார் கண்ணுக்கும் தெரியாது. ஒரு நாள் சைக்கிள் எடுத்துட்டு ஹன்ஸ் வெளியே போறான். வெளியில இருக்கிற ஒரு கல் தடுத்து கீழே விழுந்துடுறான். ரஷ்மி வெளியில ஓடி வராங்க. ஹன்ஸ் கீழே விழுந்துட்டு இருக்கிறத பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க, அந்த பங்களாவில் பேய் இருக்கு, அது உங்களை கொன்னுடும்னு. அப்புறம் அந்த பேய் ஹன்ஸ் பக்கத்திலேயே இருக்கு. வெளியில இருக்கவங்க பேசுறது அந்த பேய்க்கு கேக்குது. அப்புறம் டாக்டர் வந்து சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா போயிடுச்சு அப்படின்னு. மஹதீப், நம்ம வீடு மாத்திடலாம். இது பூத் பங்களான்னு சொல்றாங்க. ஹாஸ்பிடல்ல எல்லாரும் இதே பேச்சு தான் பேசுறாங்க. அம்மா, நான் ஆண்டியை விட்டுட்டு எங்கேயும் வர மாட்டேன். ஆண்டி ரொம்ப நல்லவங்க. ஆண்டி என் பக்கத்துல தான் இருந்தாங்க. ஆண்டி என் கை பிடிச்சிட்டே இருந்தாங்க. ஆண்டி, நீங்க எல்லாரும் முன்னாடி ஏன் வர மாட்டீங்க? நீங்க பூதம் இல்ல, நீங்க நல்லவங்கன்னு சொல்லுங்க. அந்த பெண் எல்லாரும் முன்னாடியும் தோன்றாங்க. நான் ஒரு பேய் தான். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி என்னோட 2 பையனுங்களும் சண்டை போட்டு வீட்டு விட்டு போயிட்டாங்க. ஹன்ஸ் மாதிரி பேரன் ஒருத்தன் இருந்தான். எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய பங்களால ஒண்டியா இருந்தேன். கஷ்டப்பட்டு செத்துட்டேன். அதுக்காக தான் என் ஆத்மா ஏங்கிட்டு இருந்தது. உங்க பையன் அன்ஷ் அது எனக்கு கொடுத்தான். எனக்கு தேவையான பாசத்தை கொடுத்தான். நான் அதுக்காக தான் ஏங்கிட்டு இருந்தேன். இப்ப இது அன்ஷோட வீடு. நான் இங்க இருந்து போயிடுறேன். நீங்க எல்லாம் இங்கே இருங்க. நீங்க எங்கேயும் போகாதீங்க. நான் போயே ஆகணும். நீ என்ன சாந்தி படுத்திட்ட. அதெல்லாம் சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிடுறான். ஹன்ஸ் அலறான். அப்புறம் மஹீப்பும் ரஷ்மியும் அவனை தேத்துறாங்க.